போன்ல யாரு பேசுனாங்க? யாருப்பா? குலசேகரன்ப்பா. குலசேகரனா? என்ன சொன்னது? நீயும் டிஎஸ்பியும் அவன் மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களாமே. அதுக்காக உங்களை மிரட்டினாரா? ஆமாப்பா. அவன் மேல நடவடிக்கை எடுத்தா பெரிய பிரச்சனை வருமாமா. எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன்ப்பா. அன்னைக்கு சுப்புலட்சுமி அத்தையும் மிரட்டினாரு, அப்புறம் அம்மாவும் மிரட்டிருக்காரு, என்னையும் மிரட்டினாரு, இப்போ போன்ல உங்களையும் மிரட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்பா. அப்பா, நான் சொல்றத கேளுங்க. கங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கலெக்டரோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவ சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. ஏ முட்டா அண்ணன், அப்பா என்ன கலெக்டர் வீட்டுக்கு போய் கங்கா கூட வாழாதன்னு சொன்னாரு? நான் முட்டாள் இல்ல, நீதான் முட்டாள். நீ சொல்ற மாதிரி அப்பா கங்காவோட வாழ்க்கைய கெடுக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. காலேஜ் கட்டுறதுக்கு அனுமதி கேட்கறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரே, இதெல்லாம் உண்மை நினைக்கிறியா? இல்லவே இல்ல. கலெக்டர் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி கங்காவுக்கும் கற்பகம் அம்மாவுக்கும் மன வருத்தத்தை உண்டு பண்ணி அதன் மூலமா கங்காவை வாழ வேட்டி ஆக்கணும். அதான் அப்பாவோட திட்டம். சரி, அப்படியே இருக்கட்டும். உனக்கு என்ன கஷ்டம் அதுல? அந்த சுப்புலட்சுமி குடும்பமும் கங்காவும் எக்கேட கட்டுப்பட உனக்கு என்ன வந்துச்சு? நீ நம்ம வரிஞ்சு கட்டி நிக்கிற? அப்பா, நான் கடைசியா சொல்றது இதுதான். நீங்க பார்த்த பழைய கலெக்டர் வேற, இப்ப பார்த்துட்டு இருக்கிற கலெக்டர் வேற. கங்கா மேல உயிரையே வச்சிட்டு இருக்காரு. வீணா மோதி பார்த்து அவமானப்படாதீங்க. அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, அப்புறம் உங்களை தூக்கி உள்ள வச்சிட்டு போறாரு. என்னடா பூச்சாண்டி காட்டுறியா? என் மேல கலெக்டர் கைய வச்சிட முடியுமாடா? கைய வச்சிட்டு இந்த மாவட்டத்துல கலெக்டரா தான் அவனால இருந்துட முடியுமா? என்ன தொட்ட அடுத்த நிமிஷம் சஸ்பெண்ட் ஆயிடுவான்டா. என்னடா நினைச்சிட்டு இருக்க உங்க அப்பனை பத்தி? என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம சமூகத்திலேயே ஐயாவுக்கு அடுத்தபடியா ஐயாவுக்கும் ஒரு படி மேலேயே எனக்கு தான்டா செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்க பயன்படுத்தி அந்த கலெக்டரை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன்டா. அப்பா, நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது எதுவுமே ஐயாவுக்கு தெரியாது. ஐயா எதை வேணாலும் பொறுத்துப்பாரு. கங்கா வாழ்க்கையை தொந்தரவு பண்ணா அதை தாங்கிக்க மாட்டாரு, அப்புறம் மன்னிக்கவும் மாட்டாரு. பார்த்து நடந்துக்கோங்க. அப்பா, என்னப்பா அவன் இந்த பேச்சு பேசிட்டு போறா? அப்பா எங்க இருக்கிறார்? உள்ள இருக்காரு. வாயா டிஎஸ்பி, என்ன எல்லாரையும் கூட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன 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 அரெஸ்ட் பண்றீங்களா? என்ன விளையாடுறீங்களா? எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு? காலேஜ் கட்டுற விஷயமா கலெக்டர் இவருக்கு சாதகமா இல்லன்னு கலெக்டரோட அம்மாவை நேர்லயே பார்த்து உங்க குடும்பத்தையே அழிச்சுறேன்னு மிரட்டினதா கலெக்டர் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா திறந்த வீட்டுக்குள்ள அப்படியே நுழைச்சு அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா? என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்க அப்பா கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்ண நாங்க விட்டுருவோமா? அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். விட்டுற முடியுமான்னு கேட்டா விட்டுட்டு போயிடுவோமா? கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது, மாவட்ட கலெக்டர். அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியுமா? டிஎஸ்பி, உங்களுக்கும் கலெக்டருக்கும் என் மேல உள்ள சொந்த பகையை மனசுல வச்சு இப்ப என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? வேண்டாம். எதா இருந்தாலும் இனிமே நீங்க கோர்ட்ல தான் பேச முடியும். அப்படின்னா என்ன இப்ப அரெஸ்ட் பண்ணதான் போறீங்களா? ஆமா. என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல.
வக்கீலோட நானே வரேன். இப்ப நீங்க போலாம். சாரி சார், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது. அப்படி போனா மேலிடத்துல இருந்து ஏன் மேலதான் நடவடிக்கை எடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. முடியாதுங்க, நான் விட மாட்டேன். அதான் எங்க அப்பாவே ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? வீட்டுக்குள்ள வந்து போலீஸ் அராஜகம் பண்றீங்களா? இளவஞ்சி, இந்த பாருமா, தடுக்காது. அப்புறம் போலீஸ் புத்தியை காட்டிடுவோம். என்ன என் மேலே கை வச்சிருக்கியா? நான் யார் தெரியும்ல? மான பிரச்சனைனா மல்லு கட்டிட்டு நிக்கிற பரம்பரை. என்ன மீறி எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இளவஞ்சி, நீ வாய மூடு. அண்ணே, எங்க அப்பாவை கைது பண்றதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க. வேண்டாம். ஐயா, டிஎஸ்பி, கலெக்டர் எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்ன ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனோட முதல் கட்டம் தான் இது. யார எங்க எப்படி சந்திக்கணும்னு எனக்கு தெரியும். டிஎஸ்பி, வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டல்ல, உன்னால முடிஞ்சத நீ பாரு, என்னால முடிஞ்சத அப்புறம் நான் பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் சார். கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். நில்லுங்க. அப்பா, இளவஞ்சி, விடு. என்னைய மாத்திர என் கடமையை செய்ய விடு. இளவஞ்சி, விட முடியாதியா? இளவஞ்சி, சும்மா இரு. வாங்க சார். போயா, நான் வரேன். ஓ, சொல்றது கேளுங்க. முடியாது அண்ணே, ஜெயச்சந்திரன். அப்பா சொல்றத கேளுங்கப்பா. அப்பா போகாதீங்கப்பா. அப்பா நான் சொன்ன கேளுங்கப்பா. போகாதீங்கப்பா. அப்பா. அண்ணே, வேண்டாண்ணே. ஜெயச்சந்திரன், அப்பா வர சொன்னா சொல்லுங்க. புரிஞ்சுக்க முடியாது. எங்க அப்பா நான் கூட்டிட்டு போக விட மாட்டேன். மரியாதை எங்க அப்பா விட்டுடு. இளவஞ்சி, நீ சட்டத்துக்கு விரோதமா நடந்துட்டு இருக்க. பேசாம போ. யோ, உன் சட்டத்தை தூக்கி குப்பையில போடுயா. இந்த ஊர்ல எங்க அப்பாக்கு எவ்வளவு செல்வாக்கு தெரியுமா? எங்க அப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவா. அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நான் கூட்டிட்டு போக விட மாட்டேன். கான்ஸ்டபிள், இவளை பிடிச்சு வெளியில தள்ளு. சொல்லி கேளுமா. இழுத்துட்டு போமா, அந்த பக்கம் இழுத்துட்டு போ. கூட்டிட்டு போடுவியா? கூட்டிட்டு போடுவியா? வாசல் கையில எடுப்பா. இளவஞ்சி, என்ன பண்ற? இளவஞ்சி, எப்படி கூட்டிட்டு மரியாதையா சொல்றேன், கலாட பண்ணாத. எந்திரி. என்ன தாண்டி என்ன கூட்டிட்டு போறோம்? என்ன தாண்டி கூட்டிட்டு போ பார்க்கலாம். இளவஞ்சி, அடம் பிடிக்காத, ஒழுங்கா எந்திரிச்சிரு. முடியாதியா? என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன தாண்டி என்ன கூட்டிட்டு போறோம்? இளவஞ்சி, ஏந்திரி, ஏந்திரி. வேணாம். அவர் கடமையை அவர் செய்யறாரு. நான் அப்புறம் பாத்துக்கலாம். ஏந்திரி. என்னம்மா இளவஞ்சி, உட்கார்ந்துட்டு சொன்னா இருக்க? கேளு. தூக்குமா. ஏந்திரி. எந்திரிமா. இளவஞ்சி, நான் சொல்றது. சொன்னா கேளு. இளவஞ்சி, சொன்னா கேளு. அட பாவிங்களா, சுத்தியோட வேடிக்கை பாக்குறீங்களே. உங்களுக்கு சூடு சொரணே இல்லையா? எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் மர மாதிரி நின்னு வேடிக்கை பாக்குறீங்களேயா? இது அவர் கட்டுற நன்றி கடனா? பாவிங்களா, படுபாவிங்களா? டிஎஸ்பி சார், மரியாதை அவரை விட்டு போயிடுங்க. இல்ல எங்க சமூகமே கொந்தளிச்சிடும். நானும் உங்க சமுதாயம் தான். அவசியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். எல்லாரும் மரியாதையை கலைஞ்சு போங்க. சார், முடியவே முடியாது சார். குலதெய்வம், என் குலதெய்வம், என் உயிர் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன் சார். அவர் செஞ்ச உதவிக்கு 10 தலைமுறைக்கு நான் செருப்பா இருப்பேன் சார். ஓ, நிறுத்துங்கயா, நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏன் ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. இந்த டிஎஸ்பி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வீணா என்ன அரெஸ்ட் பண்றான். ஆனா நான் போன வேகத்திலே திரும்பி வந்துருவேன். இப்ப பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு கலைஞ்சு போங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு கலைஞ்சு போங்க. யோ, போகாதீங்கயா. யோ. அப்பா, போகாதீங்கப்பா. என்னால தாங்க முடியாதுப்பா. இளவஞ்சை, இளவஞ்சை, நீ குலசேகரனுடைய பொண்ணு, கலங்க கூடாது. தைரியமா இன்ஸ்பெக்டர், சார், ஜீப்ல ஏத்துங்க. வாங்க. போகாதீங்கப்பா. அப்பா, வேண்டாப்பா. அப்பா, போகாதீங்கப்பா. அப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா. அப்பா, 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 போகாதீங்கப்பா. அப்பா, அப்பா, போகாதீங்கப்பா. அப்பா, அப்பா. டேய், சண்முக பாண்டியா, நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. டேய்.
இளவஞ்சி இந்த அநியாயத்தை போய் நான் எங்க சொல்லுவேன்? இளவஞ்சி என்ன ஆச்சு? ஏன் இப்படி பாதி ஓடியாடுற? சொல்லுமா. என்னடி என்ன அந்த நாசமா போற டிஎஸ்பி எங்க அப்பாவை அவமானப்படுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டாயா? என்னம்மா சொல்ற? ஆமாங்கய்யா. அந்த டிஎஸ்பி கையில புத்த வைக்க நான் அவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன். வீடு போது அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாயா? ஐயா ஒரு போன் போட்டு உடனே விட சொல்லுங்கய்யா. உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவர் எப்படி எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணலாம்? அந்த டிஎஸ்பி என்ன உங்களை விட என் அப்பா பெரிய ஆளா? சரி அழாத பொறு. கொஞ்சம் ஃபோன் பண்ணி அந்த டிஎஸ்பி செண்பக பாண்டியன் என்னன்னு கேளுங்கய்யா. கேளுங்க. ஐயோ கேளுங்கய்யா. ஐயா உங்களை கலந்துக்காம குலசேகரன் சித்தப்பா மேல நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன மன்னிக்கணும். பரவாயில்ல பாண்டியா, சொல்லுப்பா, எதனால அரெஸ்ட் பண்ண? காலேஜ் கட்டுறதுக்காக பர்மிஷன் கேட்டு கலெக்டர் ஆபீஸ்ல சப்மிட் பண்ண ஃபைல்ல விவரங்கள் சட்டத்துக்கு உட்படாதனால கலெக்டர் கார்த்திக் கிட்ட ஃபைலை திருப்பி கொடுத்துட்டாங்க. இது குலசேகரன் சித்தப்பாக்கு கலெக்டர் மேல ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆ, ஐயா சம்பந்தமான ஃபைலை ஒரு கலெக்டர் எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம்? இதை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா எடுத்துக்கிட்டாரு சித்தப்பா. சரி. அது மட்டும் இல்லைங்கய்யா, கலெக்டரோட அம்மா கற்பகத்துக்கிட்டே போய் உன் பையன் பர்மிஷன் தரலன்னா உயிருக்கே ஆபத்து ஏற்படும் மிரட்டி இருக்காரு. கலெக்டர் என்கிட்ட புகார் கொடுத்தாரு. நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தேன்யா. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நான் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சரிப்பா, நீ வச்சிருப்பா. சரிங்கய்யா. ஐயா இப்ப அந்த டிஎஸ்பி என்ன சொல்றாரு? கலெக்டரோட அம்மா கிட்ட காலேஜ் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா கலெக்டரை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கான். என்னைய சொல்றீங்க? டிஎஸ்பி பொய் சொல்றாருயா. அவங்கள போய் அப்பா இதுக்கு மிரட்டணும். இப்பதானப்பா சொன்னேன், காலேஜ் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா கலெக்டரை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கா. இது தப்புமா. அதான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவனை கைது பண்ணியிருக்காங்க. ச்சே, எங்க அண்ணனுக்கு யார் கூடயாவது மல்லு கட்டி நிக்கிறதே பொழப்பா போச்சு. ஐயா சும்மா இருப்பாரு, மத்தவங்க சும்மா இருப்பாங்களா? ஐயா அதுக்காக உங்ககிட்ட கலந்துக்காம எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? என்கிட்ட ஏமா அவங்க கலந்து பேசணும்? நான் என்ன அரசாங்க அதிகாரியா? அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கும் போது என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லையே. உங்க அப்பா போய் மிரட்டும் போது என்கிட்ட சொல்லிட்டு போனானா? கலெக்டர் தம்பி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? எல்லாம் முறையா இருந்தா அனுமதி தர்றேன், இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு கங்காவோட புருஷன் தானே, கற்பகம்மா சம்மந்தி தானேன்னு உரிமையோட குலசேகர் மாமா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இது தப்பா ஐயா? நீ சொல்ற மாதிரி நியாயமா கேட்டிருந்தா அந்த அம்மா ஏன் கொலை மிரட்டல் சொல்லணும்? ஐயா கங்கா விஷயத்துல கற்பகத்துக்கிட்டயும் அவங்க அண்ணன் கிட்டயும் எங்க அப்பா மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல. மன்னிப்பு கேட்காம கங்கா அவங்க வீட்டுக்கு மருமகளா போயிட்டா. அந்த ஆத்திரம் ஐயா. ஐயா ஒரு காரணம் இல்லாம அந்த பாழா போட்ட டிஎஸ்பி எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இது பழி வாங்குறதுக்காக செய்யற நாடகம். இத பார்த்துட்டு சும்மா இருக்க போறீங்களா? இப்ப ஐயாவை என்னடி பண்ண சொல்ற? எங்க அப்பா உடனே வெளியில கொண்டு வரணும். எங்க அப்பா உள்ள இருக்கிறது ஐயாவுக்கு அவமானம் இல்லையா? குலசேகரனால எனக்கு தலைகுனிவுதான். இந்த விஷயத்துல நான் தலையிடாம இருக்கிறது தான் நியாயமானதுன்னு நினைக்கிறேன். ஐயா, எனக்கு கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல மாமா உள்ள இருக்கிறது சரியா இருக்காது ஐயா. விதி அப்படித்தான் இருக்குன்னா அது ஐயாவால எப்படி மாத்த முடியும்? மனசு வச்சா எல்லாம் மாத்தலாம். ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க. எங்க அப்பா ஜெயில இருந்தா உங்களுக்கு என்ன? கங்கா கலெக்டர் வீட்டுல நிம்மதியா இருக்கணும். அப்பாவை வெளியில எடுத்தா அந்த கற்பகத்தம்மா சங்கடப்படுவாங்க. கங்கா மாமியார் சங்கடப்படக்கூடாதுல்ல. அதனால நீங்க ஒண்ணு பண்ண மாட்டீங்க. லவஞ்சி, கலெக்டரோட அம்மா போய் சொல்ல மாட்டாங்க. கலெக்டர் தம்பியும் தப்பா புகார் கொடுக்க மாட்டாரு. டிஎஸ்பி நேர்மையான அதிகாரி தான். ஐயா அப்ப குலசேகர் மாமா நிரபராதின்னா நிரூபிக்கட்டும், குற்றவாளின்னா அனுபவிக்கட்டும். நான் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணி
நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க நீ. சரவணா, நான் சொல்றபடி நீ கேட்டா எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நீ கேப்பியானு தான் தெரியல. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமா மேல எனக்கு அக்கறை பாசம்லாம் கிடையாதா? சுத்தி வளைக்காம நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மாமாக்காக நான் என்ன வேணா செய்வேன். சொல்லுங்க நீ, நான் இப்ப என்ன பண்ணும்? இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவன் தான் கேக்குறானல்ல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. இத பாரு சரவணா, உனக்கும் அந்த டிஎஸ்பி தங்கச்சிக்கும் நிச்சயமே முடிஞ்சு போச்சு. இனி அவ கழுத்துல தாலி கட்டுறதுதான் மிச்சம். இந்நேரம் பார்த்து எங்க அப்பா அவர் உள்ள தூக்கி போட்டாரு. சரவணா, இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? நேரா அந்த டிஎஸ்பி கிட்ட போய் எங்க மாமா மேல போட்டிருக்கிற கேஸ நீ வாபஸ் வாங்க, அப்பதான் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவேன்னு அழுத்த திருத்தமா சொல்லிடு. உடனே அவர் கேஸ வாபஸ் வாங்கிடுவாரு. எங்க அப்பாவும் வெளியில வந்துருவாரு சரவணா. டேய் தம்பி, உன் அண்ணி சொல்றது அருமையான யோசனைடா. கேட்டு இல்ல? டேய், மாமா சின்ன வயசுல இருந்து நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்பாரு. நாம அவருக்கு திரும்ப ஏதாவது செய்ய வேணாமா? இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் வெளியில் கொண்டு வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? டேய், அவர் நமக்காக உயிரை கொடுக்கறவர்டா. வாடா, நம்ம இப்ப போய் டிஎஸ்பி பார்க்கலாம் வா. சரவணா, எங்க அப்பாவை காப்பாத்த இதுதான் ஒரே வழி. அப்பா வெளியில வந்துட்டா அவரே உன் கல்யாணத்தை ஓகோன்னு நடத்துவாரு. சரவணா, நீ சொன்ன அந்த டிஎஸ்பி மறுக்க மாட்டாருப்பா. என்ன அண்ணனோ அவங்க தங்கச்சிகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நினைப்பாங்க. அதை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீ மட்டும் போய் வழக்க வாபஸ் வாங்கினாதான் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிடு. கண்டிப்பா அது கொத்துக்குவாரு. யோசிக்காத சரவணா. அண்ணி, நீங்க மாமாவை ரிலீஸ் பண்றதுக்காக வழி சொல்றீங்களா இல்ல வடிவ பழி வாங்குறதுக்காக இந்த வழி சொல்றீங்களா? அண்ணி, நீங்க சொல்றதை கேட்டா என் கல்யாணமும் நடக்காது, மாமாவும் வெளியே வர மாட்டாரு. ஐயா சொன்ன மாதிரி மாமா தப்பு பண்ணியிருந்தா தண்டனை அனுபவிக்கிட்டோம், அப்படி இல்லைன்னா வெளியே வரட்டும். ஓ